முக்கிய செய்திகள் 25ற்கு வரவேற்கிறோம். அமெரிக்காவில் குடியேறும் வெளிநாட்டவர் எண்ணிக்கை கடந்த 10 ஆண்டுகளில் முதன்முறையாக குறைந்திருப்பதாக ஆய்வறிக்கையில் தெரியவந்துள்ளது. அமெரிக்காவிற்குள் வரும் வெளிநாட்டினரை விட வெளியேறும் வெளிநாட்டினர் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதேபோன்ற நிலை நீடித்தால் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என பியூ என்ற அமைப்பின் ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. வெளிநாட்டினரின் குடியேற்றத்திற்கு எதிரான கொள்கையை ட்ரம்ப் அரசு கடைபிடித்து வரும் நிலையில் இந்த அறிக்கை கவனம் பெறுகிறது. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை நிறுத்துவதற்காகவே இந்தியா மீது கூடுதல் வரிகள் விதிக்கப்பட்டதாக அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை முடக்குவதே இதன் நோக்கம் என்று அவர் கூறினார். வரி விதிப்பு நடவடிக்கைகளால் ஏற்பட்ட அழுத்தங்களால்தான் கடந்த சில வாரங்களில் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக வான்ஸ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் பதவி பறிப்பு மசோதா நிறைவேறும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உறுதிபட தெரிவித்துள்ளார். தீவிர குற்றச்சாட்டிற்கு ஆளாகி 30 நாட்களுக்கு மேல் சிறையில் இருக்கும் பிரதமர், முதல்வர் மற்றும் அமைச்சர்களின் பதவியை பறிக்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அரசமைப்பு சாசன திருத்த மசோதாவான இது ஆளும் கூட்டணிக்கு 3/2 பங்கு ஆதரவு இல்லை என்பதால் நிறைவேறுமா என்ற கேள்விகள் உள்ளன. இந்நிலையில் ANI செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அமித் ஷா, தாங்கள் கொண்டு வந்துள்ள மசோதா ஒழுக்க நெறிகளை உறுதிப்படுத்துவதற்கானது என்றும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என யார் தவறு செய்தாலும் பாரபட்சம் இன்றி இச்சட்டம் பாயும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் சிறையில் இருந்து நிர்வாகத்தை நடத்திய நிலையும் இருந்துள்ளது என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளில் பலர் ஒழுக்க நெறிகளை ஆதரிப்பவர்களாக உள்ளனர் என்றும் அமித் ஷா தெரிவித்தார். எதிர்க்கட்சி எம்பிக்கள் சிலரின் ஆதரவுடன் சர்ச்சைக்குரிய இம்மசோதாவை நிறைவேற்ற மத்திய அரசு வியூகம் வகுத்திருப்பதாக இதன் மூலம் தெரியவந்துள்ளது. சிறையில் உள்ள முதல்வர் மற்றும் அமைச்சர்களுக்கு நீதிமன்றங்கள் பிணை அளிப்பதை மத்திய அரசு தாமதிக்க வைக்கும் என்ற கருத்து தவறு என்றும் இச்சட்டத்தின் தீவிரத்தை நீதிபதிகள் உணர்ந்தே இருப்பர் என்றும் கூறினார். குடியரசுத் தலைவர் வடமாநிலத்திலிருந்து வரும்போது துணை குடியரசுத் தலைவரை தென் மாநிலம் ஒன்றிலிருந்து தேர்வு செய்வது இயல்பான ஒன்றுதான் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் தமிழர்களின் ஆதரவை பெறுவதற்காகவே CP ராதாகிருஷ்ணனை தேர்வு செய்ததாக கூறப்படும் விமர்சனத்தையும் அமித் ஷா மறுத்தார். எந்த மாநிலத்திலிருந்து வேட்பாளரை தேர்வு செய்தாலும் அங்கிருந்தும் இதேபோன்ற விமர்சனங்கள் வரும் என்றும் அவர் கூறினார். ராதாகிருஷ்ணனுக்கு RSS பின்புலம் இருப்பது எந்த பின்னடைவையும் தராது என்றும் அமித் ஷா குறிப்பிட்டார். முன்னாள் நீதிபதியும் இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளருமான சுதர்சன் ரெட்டி குறித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கருத்துக்கு முன்னாள் நீதிபதிகள் குழு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அமைச்சரின் பேச்சு எதிர்பாராதது என்றும் அவர் குறைந்தபட்சம் பெயரை குறிப்பிடுவதையாவது தவிர்த்திருக்கலாம் என்றும் 18 நீதிபதிகள் குழு கூறியுள்ளது. நக்சல்களுக்கும் அந்த சித்தாந்தத்திற்கும் ஆதரவாக தீர்ப்பில் ஒரு வார்த்தை கூட இல்லை என அக்குழு விளக்கியுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒன்றை வெறுப்புக்குரிய வகையில் தவறான புரிதலுடன் உயர் அரசியல் தலைவர் ஒருவர் விமர்சிப்பது நீதிபதிகளிடையே அச்ச உணர்வை உண்டாக்கும் என்றும் அக்குழு தெரிவித்துள்ளது. இது நீதித்துறையின் சுதந்திரத்தையே ஆட்டம் காண வைத்துவிடும் என்றும் அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். முன்னாள் நீதிபதிகள் மதன் லோகூர், செலமேஸ்வரர், குரியன் ஜோசப், சந்துரு உள்ளிட்டோர் கொண்ட குழு இதனை தெரிவித்துள்ளது. சுதர்சன் ரெட்டி உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தபோது சல்வா ஜூடும் அமைப்பு தொடர்பாக அளித்த தீர்ப்பை அமித்ஷா விமர்சித்திருந்தார். சுதர்சன் ரெட்டி நக்சல் ஆதரவாளர் என்ற ரீதியிலும் அமித்ஷா பேசியிருந்தார். தமிழ்நாடு வந்திருந்த இந்தியா கூட்டணியின் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி பயணத்தை நிறைவு செய்துவிட்டு டெல்லிக்கு புறப்பட்டார். நேற்று மாலை முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின், கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் எம்பிக்கள் ஆகியோரை சந்தித்து சுதர்சன் ரெட்டி ஆதரவு கோரியிருந்தார். இந்நிலையில் சென்னை விமான நிலையத்திலிருந்து சுதர்சன் ரெட்டி டெல்லிக்கு புறப்பட்டார். அவரை விமான நிலையத்தில் திமுக எம்பிக்கள் திருச்சி சிவா, கனிமொழி, சோமு, கலாநிதி வீராசாமி உள்ளிட்டோர் வழியனுப்பி வைத்தனர். தமிழ்நாடு அரசின் சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடக்கி வைத்தார்.
தமிழ்நாட்டில் மேலும் பல திறமையான பத்திரிகையாளர்களை உருவாக்கும் முயற்சியாக தமிழ்நாடு அரசு சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தை உருவாக்கியுள்ளது. கோட்டூர்புரத்தில் தமிழ்நாடு அரசால் நிறுவப்பட்டுள்ள இந்த இதழியல் கல்வி நிறுவனத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் சாமிநாதன், திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, நக்கீரன் கோபால், புதிய தலைமுறை ஆசிரியர் சமஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பட்டப்படிப்பு படித்தவர்கள் சென்னை இதழியல் கல்வி நிறுவனம் மூலம் ஓராண்டு முதுநிலை இதழியல் படிப்பு படிக்கலாம். 2025-26 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடந்து முடிந்துள்ளது. அதன்படி 60 மாணவர்கள் முதுநிலை இதழியல் படிப்பை பயில உள்ளனர். முதுநிலை பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கான கேட் நுழைவுத் தேர்வுக்கான விண்ணப்ப பதிவு இன்று தொடங்க இருந்த நிலையில் வரும் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள IIT உட்பட மத்திய உயர்கல்வி நிறுவனங்களில் முதுநிலை பொறியியல் படிப்புகளில் சேர கேட் என்னும் தேசிய நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. 2026ஆம் ஆண்டுக்கான கேட் தேர்வு பிப்ரவரி 7, 8 மற்றும் 14, 15 ஆகிய தேதிகளில் பாடப்பிரிவு வாரியாக காலை, மதியம் என இரு வேளைகளிலும் நடைபெறவுள்ளது. மார்ச் 19ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் நேற்று ஹிந்தி பிரச்சார் சபா சார்பில் நடந்த ஹிந்தி தேர்வுகளில் 80,000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். ஆண்டுக்கு 2 முறை ஹிந்தி தேர்வுகள் நடத்தப்படும் நிலையில் கடந்த 9, 10 ஆகிய தேதிகளில் உயர்நிலை தேர்வுகள் நடந்தன. நேற்று பரீட்சையா, பிராத்மிக், மத்தியமா, ராஷ்டிரபாஷா போன்ற அடிப்படை தேர்வுகள் நடைபெற்றன. இதில் சென்னையில் 35,000 பேர் உட்பட தமிழ்நாடு முழுவதும் 80,000 பேர் ஆர்வத்துடன் பங்கெடுத்தனர். அடுத்த தேர்வுகள் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் நடைபெறவுள்ளன. கடலூர் மாவட்டம் மங்கலம்பேட்டைக்கு அருகே தண்டவாளத்தில் பள்ளி வேன் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 8 மாணவர்கள் காயமடைந்தனர். மங்கலம்பேட்டைக்கு அருகே பழங்குடி பகுதியிலிருந்து விருத்தாச்சலத்தில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு மாணவர்களை ஏற்றிக்கொண்டு வாடகை வேன் சென்று கொண்டிருந்தது. சென்னை திருச்சி ரயில் மார்க்கத்தில் பூவனூர் கிராமத்திற்கு அருகே சென்றபோது பிரேக் பிடிக்காமல் கட்டுப்பாட்டை இழந்த வேன் தண்டவாளத்தில் கவிழ்ந்தது. இதில் மாணவர்கள் 8 பேர் காயமடைந்தனர். இதையடுத்து அவர்கள் மீட்கப்பட்டு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்தின் போது நல்வாய்ப்பாக ரயில் எதுவும் அவ்வழியாக வராததால் பெரும் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டது. மாணவர்களை பள்ளிக்கு அழைத்துச் செல்ல சம்பந்தப்பட்ட வேனுக்கு அனுமதி இல்லை என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனிடையே வேன் ஓட்டுநரின் அலட்சியத்தால் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் அவர் மீது குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெற்கு ரயில்வே விளக்கமளித்துள்ளது. பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து கேரளாவில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து MLA ராகுல் மம்கூட்டத்தில் 6 மாதங்களுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். நடிகை மற்றும் திருநங்கை அளித்த புகாரை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். குற்றச்சாட்டுகளை அடுத்து கேரள மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா செய்திருந்த ராகுல் மம்கூட்டத்தில் தம்மீதான குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று தெரிவித்துள்ளார். ஸ்டார்லிங்க் நிறுவனத்தின் இணையதள சேவைக்கு ஒப்புதல் தரப்பட்டிருந்தாலும் அதற்கு கடுமையான கட்டுப்பாடுகளை அரசு விதித்துள்ளது. இதன்படி இந்திய பயனாளர்களின் தரவுகள் இந்தியாவிற்குள் மட்டுமே சேமித்து வைக்கப்பட வேண்டும் என்றும் வெளிநாடுகள் வழியிலான தகவல் தொடர்பு கூடாது என்றும் கூறப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் பெம்மசானி சந்திரேகர் தெரிவித்துள்ளார். எலான் மஸ்கின் செயற்கைக்கோள் வாயிலான ஸ்டார்லிங்க் இணையதள சேவைக்கு இந்தியா ஏற்கனவே அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. போரால் பாதிக்கப்பட்டுள்ள காசாவிற்காக மலேசிய அரசு மேலும் 100 மில்லியன் ரிங்கிட் வழங்க உள்ளது. இது தொடர்பான கூட்டத்தில் பேசிய மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை மனநிலை பாதிக்கப்பட்டவர் என கடுமையாக விமர்சித்தார். சிறுவர்களையும் குழந்தைகளையும் ஹமாஸ் என கூறுவதை ஏற்க முடியாது என்றும் அவர் காட்டமாக தெரிவித்தார். பாலஸ்தீனர்களுக்காக நிவாரணப் பொருட்களுடன் ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஸ்பெயினிலிருந்தும் செப்டம்பர் 4ஆம் தேதி துனிசியாவிலிருந்தும் கப்பல்கள் செல்லும் என்றும் அறிவித்துள்ளார்.
Kerajaan Malaysia akan beri dana 100 juta ringgit lagi. நீங்கள் பார்ப்பது வசந்தத்தை வரவேற்கும் வர்ண ஜாலம் அல்ல, அணைக்க முடியாமல் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் காட்டுத்தீ. அமெரிக்காவின் மத்திய ஓரிகான் மாகாணத்தில் கடந்த 21ஆம் தேதி காட்டுத்தீ ஏற்பட்டது. இதனால் ஆயிரக்கணக்கானோர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். வளர்ந்து நின்ற மரங்களும் கூட தீக்கிரையாகும் காட்சிகள் கலங்க வைக்கின்றன. இதுவரை மட்டும் 22,000 ஏக்கர் வனப்பகுதி காட்டுத்தீயின் கொடூரத்திற்கு இரையாகியுள்ளது. ரஷ்யாவில் பிறந்த முதல் பாண்டாவான கட்டியூஷா தனது 2வது பிறந்த நாளை கொண்டாடியுள்ளது. சீனாவிலிருந்து ரஷ்யா கொண்டுவரப்பட்ட டிங் டிங் ரூயி என்ற பாண்டாக்களுக்கு பிறந்ததுதான் இந்த கட்டியூஷா. ரஷ்யாவின் செல்லக்குட்டி என்றே மக்கள் இதனை அழைக்கிறார்கள். ரஷ்யாவில் பிறந்த முதல் பாண்டாவான கட்டியூஷாவின் 2வது பிறந்த நாளை மாஸ்கோ உயிரியல் பூங்கா பிரம்மாண்டமாக கொண்டாடியுள்ளது. ரஷ்யா சீனா இடையிலான நட்பின் அடையாளமாக இந்த பாண்டா குட்டி உள்ளது. காஃபி தூள் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது சாமானியர்களை மட்டும் பாதிக்கவில்லை, சர்வதேச வணிக ஜாம்பவானான கொக்கோ கோலாவையும் பாதித்துள்ளது. அந்நிறுவனம் பிரிட்டனில் கோஸ்டா காஃபி என்ற பெயரில் நடத்தி வரும் சங்கிலி தொடர் கடைகளை விற்றுவிட திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 7 ஆண்டுகளாக இக்கடைகளை கொக்கோ கோலா நடத்தி வரும் நிலையில் தற்போது காஃபி விலை கடும் உயர்வு, கடும் தொழிற்போட்டியால் பெரும் இழப்பை அந்த நிறுவனம் சந்தித்திருப்பதாக கூறப்படுகிறது. கன்னட நடிகர் தினேஷ் மங்களூரு காலமானார். அவருக்கு வயது 63. ரிக் பார்ட்டி, உளிதாவரு, கண்டந்தே உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட கன்னட படங்களில் நடித்திருக்கிறார். KGF சாப்டர் 1 படத்தில் தங்க கடத்தலில் ஈடுபடும் ஷெட்டி கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் இந்தியா முழுவதும் பிரபலமானார். நடிகராவதற்கு முன் பல படங்களில் கலை இயக்குநராக பணியாற்றியுள்ளார். மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவுக்காக சிகிச்சை பெற்று வந்த தினேஷ் உடுப்பி மாவட்டம் குந்தபுராவில் உள்ள தனது வீட்டில் திங்கட்கிழமை உயிரிழந்தார். தினேஷ் மங்களூருவுக்கு மனைவி, ஒரு மகன், ஒரு மகள் உள்ளனர். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் உண்மையான கலைஞர்களின் இடத்தை பிடிக்க முடியாது என பிரபல பின்னணி பாடகி KS சித்ரா தெரிவித்துள்ளார். தொழில்நுட்பத்தால் நன்மைகள் இருந்தாலும் அது சில நேரங்களில் சாதாரண தன்மையைத்தான் உண்டாக்குவதாக குறிப்பிட்டுள்ளார். கலை என்பது தொடர் பயிற்சி மூலம் திறமையை இயல்பாக வெளிப்படுத்துவதிலேயே இருப்பதாக குறிப்பிட்ட அவர், தொழில்நுட்பத்தின் மூலம் உண்மையான திறமையை மாற்ற முடியாது என்று தெரிவித்தார். அரக்கோணத்தில் அமைச்சர் காந்தியை கண்டித்து போராட்டம் நடத்திய அதிமுகவினரை வலுக்கட்டாயமாக இழுத்து காவல்துறையினர் கைது செய்தனர். பொங்கல் மற்றும் தீபாவளி பண்டிகைகளுக்காக வழங்கப்படும் வேட்டி சேலைகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எழுப்பிய குற்றச்சாட்டிற்கு பதிலளிக்கையில் அமைச்சர் காந்தி அவதூறாக பேசினார் என்று புகார் எழுந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அனுமதி இல்லாமல் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர்.